ஹாய் கைஸ், வெல்கம் டு சமையல் எபிசோட் 2. இப்போ வாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு தேவையானது பாத்திரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு. பார்த்தீங்கன்னா 3 எக்கு. நான் வந்து ஒருத்தர், அதனால் வந்து 3 எக்கு போதும். அடுத்த பார்த்தீங்கன்னா மைதா, சுகர், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஓகே, இப்போ வாங்க அதெல்லாம் அலைன் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மைதா, சுகர், கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 எக்ஸு. இப்போ இதை உடச்சி ஊற்றிட்டு வேலையை ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ அங்கே கடணும், நான் ஏன் மூஞ்ச கட்டிட்டு எக்கை உடச்சி ஊற்றியாச்சு. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே கைஸ், இங்கே பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. இந்த வேறு கேமரா எடுக்கிறதுக்கு நானே பிடிச்சிக்கிட்டு பெரும் கஷ்டமாக இருக்குது. ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அதை வந்து பேக் பண்ணோம். பேக் பண்ணுறதுக்கே ஒரு வில்லேஜ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கர், அது என்ன, இட்லி குண்டா. இட்லி இதில் வைப்பாங்க, இட்லி குண்டால வைப்பாங்க. அதில் தான் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ வந்து இட்லி குண்டா எடுத்து வந்து உள்ளே வச்சு அவிச்சிரும். ஓகே கைஸ், டைம் டு பேக் த கேக். ஓகே, இப்போ வந்து இட்லி குண்டா சூடாயிட்டு, இட்லி குண்டா. ஸோ இப்போ நம்ம அந்த கேக்கை வந்து உள்ளே வைக்க போகிறோம். இன்னொரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்போ எடுக்கும்போது என்ன ஃபன் ஆகுதுன்னு தெரில. ஏன்னா வந்து இப்போ எதில் மிக்ஸ் பண்ணோமோ அதை தூக்கி அப்படியே உள்ளே போகிறேன். ஸோ நான் பார்த்த வீடியோவில் வந்து லைட்டாக வந்து இந்த நெய் தடவாங்கன்னு நினைக்கிறேன். நெய் தடவைனா வந்து அந்த இது இருக்காது. ஸோ வாங்க உள்ளே போகிறோம். பாருங்க. ஓகே, உள்ளே வச்சாச்சு. பாருங்க, புஷ்ஷுன்னு வந்துருக்கு. கேமராவில் ஃபுல்லாக ஆவி தான் தெரியும். இது ஃபுல்லாக ஆவி ஆயிடுச்சு. ஓகே, பாருங்க, புஷ்ஷுன்னு இருக்கு. கல்லு மாதிரி இருக்கு. சூப்பர். ஆக்சுவலி என்ன பண்ணுனா கீழே தண்ணி இல்லை. இங்க பாருங்க, எடுத்தாச்சு. இப்போ கேக் கட் பண்ண போகிறோம். கல்லு மாதிரி இருக்கு. இன்னும் அவியணும். இல்லை, ஆக்சுவலி இன்னும் சாஃப்டாக வரணும். கேக் கட் பண்ண போகிறோம். ஓகே, கரெக்டு தான். சுகர் கம்மியாக இருக்குது. சுகர் மட்டும் கம்மியாக இருக்குது, மற்ற ஓகே. ஆனால் அது எப்படி சாப்பிடணும் தெரியலையா, சுகரே இல்லை. சரி, மேலே இது பண்ணி சாப்பிட வேண்டாம். ஓகே கைஸ், பை பாய். கொஞ்சம் சோடா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய போட்டோம்னு நினைக்கிறேன். கைஸ், ஒரு அல்டிமேட்டான பண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேக் வந்து வாயிலே வைக்க முடியல கைஸ். நானும் வாய்க்குள்ள போட்டு தவச்சிக்கிட்டு இருந்தேன். அது எது அதிகமாச்சுன்னே தெரியல. சோடா, எனக்கு தெரிஞ்சு சோடா உப்பு அதிகமாயிட்டு நினைக்கிறேன். ஸோ அது ஆக்சுவலி நல்லா இல்லை. வேற மற்றபடி அந்த அந்த அவிஞ்சிருந்தது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, பெர்ஃபெக்டாக. அதாவது பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்டாக இருந்துச்சு, சாப்பிடும்போது நல்லா இல்லை. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அது ஒரு நல்ல இது போட்டோம். ஓகே, பை பாய், சி யூ.